எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன் 18ஆம் வசனத்திலிருந்து. அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. இந்த சத்தத்தை கேட்டவர்கள் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். கர்த்தர் பேசுறாரு. இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவங்க ரெஸ்பான்ஸ் என்ன? கர்த்தர் பேச வேண்டாம், கர்த்தர் பேச வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார். நீங்க வேண்டிக் கொள்ளுவீங்களா கர்த்தர் பேச வேண்டாம் என்று? அது எரிச்சலா இருந்தா வேண்டிக் கொள்ளுவீங்க, அது புரியாம இருந்தா வேண்டிக் கொள்ளுவீங்க, அது உங்களுக்கு தொந்தரவா இருந்தா வேண்டிக் கொள்ளுவீங்க, அது உங்களை டார்ச்சர் பண்ணா வேண்டிக் கொள்ளுவீங்க. தயவு செய்து என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க. பேசாமல் இருக்க வேண்டிக் கொண்டார்கள். வேத வசனம் தான், அக்கினிமயமான வார்த்தைகள் தான், கர்த்தருடைய வார்த்தைகளை தான் அறிவிக்கிறாங்க. கிரகித்து கொள்ள முடியல, பேச வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார்கள். தேவன் நல்ல வார்த்தைகளை பேசுகிறார், ஜீவ வார்த்தைகளை பேசுகிறார், கட்டளைகளை கொடுக்கிறார், பிரமாணங்களை கொடுக்கிறார். ஆனால் தாங்கிக் கொள்ள அவர்களால் முடியவில்லை. ஏனென்றால் அந்த கெப்பாசிட்டி அவர்களுக்கு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்? அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு கூட பேசுகிறார். தான் எவ்வளவு பெரியவர், தான் எவ்வளவு பிரம்மாண்டமானவர், தான் கொடுக்கிறதான வார்த்தைகளும் கட்டளைகளும் சட்டங்களும் திட்டங்களும் பிரமாணங்களும் எவ்வளவு உன்னதமானது, எவ்வளவு உயர்ந்த ரகமானது என்பதை காண்பிக்க முடியாகத்தான் கர்த்தர் அக்கினியின் நடுவிலே இருந்து பேசினார். நம்மால பார்க்க கூட முடியாது அந்த காட்சியை. அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிறார் தேவன். இப்படிப்பட்ட சத்தத்தை வேறு ஜாதி கேட்டது உண்டா என்று கேட்கிறார் கடவுள். அக்கினியை ஜனங்கள் மூட்டுகிறார்கள், நெருப்பை ஜனங்கள் கொளுத்துகிறார்கள், இங்கே தேவன் கொளுத்துகிறார். யாரோ மனுஷங்க திரியெல்லாம் வச்சு எண்ணெயை ஊதி கொளுத்திக்கிட்டு இல்லை, அந்த மலை மேல தீபங்களை கொளுத்துவது இல்லை, ஏதோ மனுஷர்கள் செய்கிற வேலை இல்லை. இது தேவன் எரிகிறார். அக்கினியை தேவன் பற்ற வைக்கிறார். அக்கினிமயமான வார்த்தைகள். அக்கினி எங்கெல்லாம் செல்லுகிறதோ அது எல்லாவற்றை அக்கினியாக மாற்றிவிடும். வார்த்தைகள் அக்கினியாக அனுப்பி மனிதனை பற்ற வைக்கிறார், மனிதனை எரிய வைக்கிறார் தேவன். இதை பார்த்துட்டு ஜனங்க சொன்னாங்க, அந்த கடவுள் எங்களோடு கூட பேச வேண்டாம். ஏனென்றால் பக்குவம் அடையல, இன்னும் பயம் அவர்களுக்கு.